கம்யூனிஸ்ட் ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் சொல்றாங்க. எப்ப 1959. யார் இவங்க மினிஸ்டரா, இவங்க எம்பியா கிடையாது, லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பி கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, பஞ்சாயத்து தலைவர் கிடையாது. யாரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். ஜவஹர்லால் நேரு அவர்களை நிர்பந்தப்படுத்தி இந்தியாவில் முதலாக 356 பயன்படுத்தி கலைக்கப்பட்ட ஆட்சி EMS நம்பூதிரிபாத் அவருடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி கேரளா. அதுவும் இந்திரா காந்தி அம்மையாருடைய சந்தோஷத்திற்காக நேரு அவர்கள் செஞ்சார். 66 இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இந்திரா காந்தி அம்மையார் வர்றாங்க. வந்தோடனே செஞ்ச முதல் வேலை என்னன்னா, இந்த பண மதிப்பு அதை டிவேல்யூ, கரன்சி டிவேல்யூவேஷன். 37% ஒரு ரூபாயை டிவேல்யூ பண்றாங்க. 37% பிரதமராக வந்தோடனே எடுத்த முதல் முடிவு. 37% டிவேல்யூ பண்றாங்கன்னா நீங்க யோசிச்சுங்க, பேங்க்ல உங்க பணம் என்ன ஆகும் யோசிச்சுங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா ஒரு வரவு செலவு கணக்கு என்ன ஆகும் யோசிங்க. இதை மொரார்ஜி தேசாய் அவர்கள் இன்னைக்கு இந்தியாவுடைய பினான்ஸ் மினிஸ்டரா ஒரு ஆண்டு கழித்து பாராளுமன்றத்தில் சொல்றாங்க, ஒரு முட்டாள்தனமான முடிவு, இந்த டிவேல்யூவேஷனால் இந்த நாட்டிற்கு எந்த விதமான நன்மையும் வரவில்லை என்று. இதெல்லாம் இந்திரா காந்தி அம்மையாருடைய பழைய சரித்திரத்தை பார்க்கணும். 59, 66, அதன் பிறகு 69 ஒரே நாள்ல 14 வங்கிகளை தேசியமயமாக்குறாங்க. 14 பிரைவேட் பேங்க்ஸ் நேஷனலைசேஷன் பண்றாங்க. காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வங்கிகளை நம்ம தேசியமயமாக்கிட்டா ஏழை மக்களுக்கு ஒரு கடன் கொடுப்பாங்க, அதனால இந்தியாவில் ஏழை என்கின்ற சமுதாயம் இல்லாமல் ஒழித்து விடலாம் என்பதற்காக ஒரு காரணம் சொல்லி நேஷனலைசேஷன் ஆஃப் பிரைவேட் பேங்க்ஸ் ஒரே இரவுல 14 வங்கியை நேஷனலைஸ் பண்றாங்க. அதன் பிறகு குரோத் ரேட் பாருங்க. 1967 7.83%, 68 3.39%, 69 இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஆச்சரியம் பாருங்க. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 1970 அந்த நாட்டினுடைய தேர்தல 15 மாசம் முன்னாடி கொண்டு வர்றாங்க. இந்த ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் நம்ம பேசுறோம் இல்லைங்களா, அது வரைக்கும் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷனா தான் இந்த நாடு போச்சு. அந்த ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அப்படிங்கறது எப்ப மெயினா மாறுச்சுனாங்க, 1970 இந்திரா காந்தி அம்மையார் 15 மாதங்களுக்கு முன்பு நாட்டினுடைய பாராளுமன்ற தேர்தலை ப்ரீபோன் பண்ணி கொண்டு வர்றாங்க. அதான் 71 இந்திரா காந்தி அம்மா அந்த ஆட்சிக்கு வர்றாங்க. ஏன்னா அவங்க எலெக்ட் ஆகல, நான் எலெக்ட் ஆகி ஜெயிச்சு வரணும் அப்படிங்கறதுதான் அந்த வேலையை செய்யறாங்க. அதன் பிறகு அந்த ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அப்படிங்கறத டிஸ்டர்ப் ஆகி இந்த நாடு முழுவதுமே வேற வேற டைம்ல நாம எலெக்ஷன் நடத்த ஆரம்பிக்கிறோம். அதற்கும் இந்திரா காந்தி அம்மையார் காரணம். அதன் பிறகு பாருங்க, ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. 1971 எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க. அந்த எலெக்ஷனுடைய கோஷமே கர்பி ஹட்டாவ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்களை நாங்கள் ஏழையை அகற்றுவோம் அப்படின்னு. அவங்க செஞ்ச முதல் வேலை ஹரியானாவுடைய முதலமைச்சர் பன்சிலால் இருக்கிறார். பன்சிலால் அவங்க சஞ்சய் காந்தியினுடைய நெருங்கிய நண்பர். பன்சிலால் செஞ்ச முதல் வேலை ஹரியானால 297 ஏக்கர் விவசாயிகள் நிலத்தை பிடுங்கி மாருதி அந்த கம்பெனியை கொண்டு வர்றாங்க. நல்ல நான் வச்சுங்க, மாருதி கம்பெனி என்பது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கம்பெனி, இந்திய அரசனுடைய நிறுவனம். அதே விவசாயிட்டு நிலத்தை பிடிங்கி கம்பெனி கொண்டு வராங்க. சரி, கம்பெனி நிலத்தை கொடுக்குறாங்க, கம்பெனி கொண்டு வர்றாங்க, அது கூட மன்னிச்சுக்கலாம் விடுங்க, நாட்டுக்காக ஒரு தொழிற்சாலை கொண்டு வர்றாங்க. அந்த கம்பெனியினுடைய முதல் மேனேஜிங் டைரக்டர் யாரு தெரியுங்களா? அந்த கம்பெனியினுடைய முதல் மேனேஜிங் டைரக்டர் இந்திரா காந்தி அம்மையாருடைய பையன் சஞ்சய் காந்தி. 2 ஆண்டு காலம் மாருதி நிறுவனத்தினுடைய தலைவராக, மேனேஜிங் டைரக்டராக 2 ஆண்டு. சரி விடுங்க. சஞ்சய் காந்திக்கு அப்புறம் அப்ப எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அப்பெல்லாம் கார் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் புக் பண்ணும். முதலே பணத்தை கொடுத்தா தான் ஒரு மாருதி காரை தயார் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் பெரிய கொள்ளுபடி நடந்து அந்த கம்பெனி டேக் ஆஃப் ஆகாம, ஏன்னா சஞ்சய் காந்திக்கு வேற ஒரு வேலை இருந்துச்சு. He was busy sterilizing people. யாருக்கும் குழந்தை பிறக்கக்கூடாது என்பதற்காக அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தார். போர்ஸ்ஃபுல்லா பெண்களை கொண்டு வந்து அவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடாது என்பதற்காக சர்ஜரி பண்ணிட்டு இருந்தார். அதனால மாருதி கம்பெனி கொடுக்க வேண்டிய கவனம் அவர் கொடுக்காதனால அந்த கம்பெனி கிட்டத்தட்ட திவால் நிலைமையில போச்சு. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னாங்க, இந்த குடும்பம், காங்கிரஸ் இது எப்படி இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எமர்ஜென்சி வருவதற்கு முன்னாடி இந்த நாட்டில் எப்படியெல்லாம் ஆட்சி நடந்தது. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கை காட்டி காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்கிறான். அவருடைய வண்டவாளம் தண்டவாளம் 1959 நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி இந்த நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் எமர்ஜென்சி வருவதற்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையாருக்கு போர் அடிச்சதுன்னா ஆர்டிகல் 356 பயன்படுத்தி ஒரு ஆட்சியை கலைப்பாங்க. அவங்க எதுக்காக ஆட்சியை கலைச்சாங்க அப்படிங்கறது மட்டும் பாருங்க. 1967 ஹரியானாவில் ஆட்சியை கலைக்கிறாங்க. எதுக்குன்னா, பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் தனி சண்டை. அந்த தண்ணி சண்டைக்கு நடுவராக பிரதமர் இருப்பார் அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் சொன்னதை ஹரியானா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக ஹரியானாவில் ஆட்சியை கலைச்சாச்சு.
71 ஒரிசால அவங்களுடைய கூட்டணி உடைந்து விட்டது என்பதற்காக ஆட்சி கலைச்சாச்சு. கர்நாடகால 71 மெஜாரிட்டி வரல ஆட்சி கலைச்சாச்சு. குஜராத் 71 காங்கிரஸ்க்குள்ள 2 குரூப் சண்டை போடுறாங்க. உங்களுக்கு தெரியும், அப்ப காங்கிரஸ் ஆர்கனைசேஷன், காங்கிரஸ் இந்திரா, அதுக்கு ஆட்சியை கலைச்சாச்சு. 1973 மணிப்பூர் எதிர்கட்சிகிட்ட அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தும் காங்கிரஸ் கட்சியினால் ஆட்சி அமைக்க முடியாது என்பதற்காக ஆட்சியை கலைச்சாச்சு. 1974 மணிப்பூர் மறுபடியும் ஆட்சியை கலைக்கிறாங்க. இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு முன்பே ஒரு எமர்ஜென்சி போன்றுதான் நம்முடைய நாடு செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அதன் பிறகு அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நம்ம ஏற்கனவே பேசணுங்க. இந்திரா காந்தி அம்மையார் ஜூன் 25, 26 நள்ளிரவில் அதை கொண்டு வர்றாங்க. எப்படி கொண்டு வர்றாங்க? எமர்ஜென்சி யாரும் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பருமே முக்கியமான பத்திரிகை ஆபீஸ்ல போய் ஃபர்ஸ்ட் லொகேட் பண்ண வைக்கிறாங்க. எல்லாரும் ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகை ஆபீஸ்ல ஏறி 26 ஜூன்ல இருந்து வரக்கூடிய செய்தித்தாள்ல வரக்கூடிய செய்திய 25 ஜூன்ல இருந்து சென்சார் பண்றாங்க. எத்தனை நாளைக்கு பண்றாங்கன்னா 21 மாதங்கள் பண்றாங்க. என்ன செய்தி வரணும், என்ன செய்தி வரக்கூடாது, எமர்ஜென்சி எப்படி ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், 26 ஜூன் பாத்தீங்கன்னா பல செய்தித்தாள்ல எமர்ஜென்சியை வெல்கம் பண்ணி செய்தி வந்திருக்கு. ஏன்னா சென்சார் போர்டு அவங்க உள்ள எடிட்டோரியல் உட்கார்ந்துட்டு இவங்க டைப் அடிச்சு அச்சடிச்சு நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் பிரஸ் இன்னைக்கு பிரஸ் நண்பர்கள் சொல்றாங்க, பிஜேபி ஆட்சியில் இப்படி குத்திட்டீங்க, அப்படி கொடுத்துட்டீங்க, அப்படி எப்படி இருந்தது என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். 26 ஜூன்ல எப்படி இருந்தாங்க அப்படின்னு. அதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஆச்சரியமான விஷயம், எமர்ஜென்சி கொண்டு வந்த பிறகு நிலைமை என்ன? ராஜஸ்தான்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, மங்கள் தேவ், ராஜஸ்தான் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய சேர்மன். அவரை 30 ஜூன் 1975 டிரான்ஸ்பர் பண்றான். அப்படின்னா எமர்ஜென்சி அறிவிச்சு 5 நாள் கழிச்சு டிரான்ஸ்பர் பண்றான். நான் பிரஸ் நண்பர்கள் எல்லாம் போய் ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் ஹர்தீப் ஜோஷிட்ட கேட்கிறாங்க, எதுக்குங்க டிரான்ஸ்பர் பண்றீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, எமர்ஜென்சிக்கு முன்னாடி சஞ்சய் காந்தி ஒரு போன் பண்ணாரு, இந்திரா காந்தி அம்மையார டிஸ்குவாலிஃபை பண்ணது தவறு ராஜஸ்தான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த சொன்னாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் 10,000 பேருக்கு வச்சு கூட்டம் நடத்தி கோர்ட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த சொன்னாங்க. அப்ப இவருக்கு நான் கேட்டோம், உங்ககிட்ட ராஜஸ்தான் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு, ஒரு 100 ட்ரக் அனுப்புங்க, அத 10,000 பேருக்கு ஏற்றிக்கிட்டு பொதுக்கூட்டத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரி மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் எமர்ஜென்சி போட்டோமே தூக்கி அடிச்சிருக்கோம். பிரஸ் கேட்கறாங்க, தப்பு இல்லைங்களா? அதுக்கு அந்த ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் ஹர்தீப் ஜோஷி சொல்றாரு, அவரை மீசால கைது பண்ணி நீங்க சந்தோஷப்படுங்க, டிரான்ஸ்பர் தான் நாங்க பண்ணணும். ஆனா இங்க இருப்பவர்கள் எல்லாம் மீசால வேறு காலகட்டத்தில் கைதாகி சிறைக்கு சென்றவர்கள். எப்படி நம்முடைய நாடு இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இதை திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி காலகட்டத்தில் 2 தியரி இருக்குதுங்க. ஒன்னு, இந்திரா காந்தி அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, முதன்மை செயலாளர் PN கார்க், அவங்க ஒரு US அம்பாசிடர் சொல்றாங்க, நான் எதற்கு எமர்ஜென்சியை கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்திய நாட்டுக்கு இந்த பிரதம மந்திரி போன்ற ஒரு தேர்வு சரியா வராது. இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய மக்கள் தொகை, இந்த நாட்டுக்கு அந்தந்த மாநிலத்துல ஓட்டு போட்டு ஒருத்தர் ஒரு மொழி பேசுறாங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு MP எல்லாம் அவங்க பிரதம மந்திரி தேர்தலுக்கெல்லாம் இந்த நாட்டுக்கு ஒத்து வராது. அதனால மேடம் நினைக்கிறாங்க, எமர்ஜென்சியை பயன்படுத்தி பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அந்த நாட்டை மூவ் பண்றதுக்காக நாங்க யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்க யோசிச்சு ஒரு பேப்பர் ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது யார் எழுதுனாங்க? DK பரு, ரஜினி பட்டேல், சித்தார்த் சங்கர், இவங்க தலைமையில் ஒரு குழு போட்டு இன்ஃபார்மலா இந்திரா காந்தி அம்மையார் ஆராய சொல்றாங்க. நம்ம நாட்டுல பிரதம மந்திரி முறை வேண்டாம், ஜனாதிபதி முறை வேண்டும், எல்லாரும் ஜனாதிபதிக்கு ஓட்டு போடணும். இன்னைக்கு இவங்க சொல்றாங்க, நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற போறோம். ஒரு குரூப் இந்தியாவில் கிளம்பி இருக்கு, அதையும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதன் பிறகு அங்கிருந்து யாரோ ஒரு நல்ல மனுஷன் அந்த பேப்பரை லீக் பண்றாங்க. அந்த பேப்பர் அங்கிருந்து லீக் பண்ணி இன்டர்நேஷனல் ஒரு பெரிய சர்ச்சையானதுக்கு அப்புறம் இந்த ஐடியாவை இந்திரா காந்தி அம்மையார் டிராப் பண்ணிடுறாங்க. ஆகஸ்ட் 7, 1975 லா மினிஸ்டர் HR கோகலே இந்த 39th அமெண்ட்மெண்ட் கொண்டு வர, அந்த 4 பேருடைய தேர்தலை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 8, 1975 பாராளுமன்றம் அந்த பில்ல பாஸ் பண்ணி, ஆக்டா மாறுது, பில்ல பாஸ் பண்ணது கையெழுத்து போல. சனிக்கிழமை ஆகஸ்ட் 9, அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திரம். அப்ப உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாம் பாஸ் பண்ணணும். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இவங்க எல்லாம் பாஸ் பண்ணணும். வியாழக்கிழமை பார்லிமெண்ட் கொண்டு வந்தாச்சு, வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியாச்சு. சனிக்கிழமை ஆகஸ்ட் 9 காங்கிரஸ் கட்சிகள் ஆளுகின்ற 17 மாநிலத்தில் விசித்திரமா சட்டசபை கூடுது. அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, யாரும் கால்ஃபர் பண்ணல, யாரும் கால் கொடுக்கல. சனிக்கிழமை அன்னைக்கு 17 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாரும் சேர்ந்து 39 அமெண்ட்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா 2/3 ஆஃப் ஸ்டேட்ஸ் சப்போர்ட் பண்ணல. இது சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை, இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்.
ஜனாதிபதி காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகஸ்ட் 10, 1975 ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிக்கு ஜனாதிபதி கையெழுத்து போடுறார். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு கவர்மெண்ட் பிரிண்டிங் பிரஸ் திறந்து ஜனாதிபதி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் கெசட் நோட்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு டைப் அடிக்கிறாங்க. இது ஆகஸ்ட் 10, 1975. ஏன்னா ஆகஸ்ட் 11, 1975 சுப்ரீம் கோர்ட்ல இந்திரா காந்தி அம்மையாருடைய கேஸ் அப்பீலுக்கு வருது. இந்த நியாயத்தை பார்த்துட்டீங்களா? வியாழக்கிழமை பார்லிமெண்ட், வெள்ளிக்கிழமை பாசிங், சனிக்கிழமை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஜனாதிபதி கையெழுத்து, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு பிரிண்டிங் பிரஸ் ஓபன் பண்ணி பிரிண்ட் அடிக்கிறாங்க கெசட் நோட்டிபிகேஷன். காரணம் திங்கட்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் கவர்மெண்ட் அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லுவாருன்னா, பாராளுமன்றத்தில் சிறப்பு சட்டம் போட்டு விட்டோம், உச்சநீதிமன்றத்தில் இதை கேட்பதற்கு அருகதை இல்லை என்று சொல்வதற்காக இத்தனை நினைக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு கட்சியும் ஒரு ஆட்சியும் யாராவது இந்த அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு தகுதி இல்லைன்னா அது காங்கிரஸ் கட்சி. இந்த மாதிரி நம்ம பேசிட்டே போலாம். இன்னும் நிறைய கதைகளாக நம்ம பேசிட்டே போலாங்க. பண்ணதெல்லாம் 1,14,000 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. 21 மாதத்துல 1,14,000 பேர். அதுல தலைவர்கள் இருக்கிறார் வேற வேற பகுதியில. ஏன்னா இவங்க யாருக்குமே தெரியாது எப்ப வெளியே வருவாங்க. அதை பத்தி நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. 9 ஹைகோர்ட் தைரியமான நீதிபதிகள் இருக்கிறாங்க. 9 உயர்நீதிமன்றத்தில் 9 உயர்நீதிமன்றம் சொல்றாங்க, இவர்கள் எல்லாம் கைது செய்தது தவறு. ஹெபியஸ் கார்பஸ் போட்டீங்கன்னா இந்த டிடென்ஷன் ஆர்டர் இல்லீகல், அல்லது ஒருத்தருக்கும் கைதுக்கு தனித்தனி காரணம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு எஸ் ஆர் சேகரன் கைது பண்ணாங்கன்னா அவர் கவர்மெண்ட் ஆர்டரை வயலேட் பண்ணி பண்ணாரு, இவர் கைது. இன்னொருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு கைது, இன்னொருத்தர் கோஷம் போட்டாரு கைது. செப்பரேட் ஆர்டர்ஸ். அதற்கு 9 உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, 9 ஹைகோர்ட்ஸ் ஒருவருடைய கேஸையும் ஆராய்வதற்கு எமர்ஜென்சி காலகட்டத்தில் அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இவங்க செப்பரேட்டா கோர்ட்டுக்கு போய் என்ன ஏன் கைது பண்ணாங்க, இது நியாயமா, எனக்கு கான்ஸ்டிடியூஷன் அந்த ரைட் இருக்கு. இந்த 9 ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. இந்திரா காந்தி அம்மையார் இந்திய வரலாற்றில் மோசமான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா, இந்த எஸ்டிஎம் ஜபல்பூர் 1976 அந்த தீர்ப்பு அந்த மோசமான தீர்ப்புல நம்பர் 1 தீர்ப்பாக வரும். அன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாங்க. இந்திய வரலாற்றில் ஒரு மாபெரும் பிழை நடந்திருக்குன்னா இந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை மட்டும் நான் படிச்சு காட்டு. காலையில அதை படிக்கும் போது எனக்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளட்டே பிபி அதிகமாயிருச்சு. அதுல அவங்க சொல்றாங்க, இந்த தீர்ப்பை நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். அந்த தீர்ப்புடைய கண்டென்சேஷன். In view of the presidential order dated 27 June 1975, இங்க இருக்க உங்களுக்கு no person has any locus standi. இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை to move any writ petition under article 226. article 226 தான் நீங்க போவீங்க. நீங்க சட்டவிரோதமா கைது பண்ணிருக்காங்க. Before a high court for habeas corpus, அதாவது இவங்க சார்பாக மனைவியோ கணவரோ போய் கணவனை கண்டுபிடிச்சு கொடுங்க, மனைவியை கண்டுபிடிச்சு கொடுங்க, or any other writ or order or direction to challenge the legality of an order of that detention. இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டரை இவங்க எந்த காரணத்திற்கும் கூட சேலஞ்ச் பண்றதுக்கு இவங்களுக்கு அருகதை இல்லை. Order of detention on the ground that the order is not under or in compliance with the act, or is illegal, or is vitiated by malified factual, or legal, or is based on extraneous consideration. அதாவது கதவை இறுக்கி சாத்துறது வேற இல்லை, இது கதவை சாத்தி ஆண் அடிச்சிருக்காங்க. அந்த ஆர்டர் இல்லீகல், கோர்ட்டுக்கு போக முடியாது. அந்த ஆர்டர்ல தவறு இருக்கு, கோர்ட்டுக்கு போக முடியாது. அந்த ஆர்டருக்கு அருகதை இல்லை, கோர்ட்டுக்கு போக முடியாது. அந்த ஆர்டர் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் சர்டன் ப்ரொவிஷன், கோர்ட்டுக்கு போக முடியாது. எல்லாத்தையும் எப்படி கோர்ட்டுக்கு போவீங்க? அப்ப ஒரே ஒரு ஜஸ்டிஸ் மட்டும், ஜஸ்டிஸ் கண்ணா. என்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் கோர்ட் நம்பர் 2ல அவருடைய புகைப்படம் இருக்கும். யாருங்க சென்றாலும் கூட கண்ணாவுக்கு, ஜஸ்டிஸ் கண்ணாவை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு தான் இன்னைக்கு கோர்ட் நம்பர் 2ல இன்னைக்கும் ஹியரிங் ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஜஸ்டிஸ் கண்ணா மட்டுமே அதை எதிர்த்து ஒரு டிசெண்டிங் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அது தவறு என்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கொடுத்தாங்க. அதனால அன்னைக்கு உங்களுக்கு எப்பவுமே நீதிமன்றத்தை நம்புவோம். அரசு தவறு செய்தாலும் கூட நீதியை நாடலாம் நீதிமன்றம் இருப்பதை கூட 1976 ஆணி வச்சு அந்த கதை அடிச்சிட்டாங்க. அதன் பிறகு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவர்கள் தாய்மார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது வெளியே வருவோம் என்று தெரியாமல் உள்ள. ஏன்னா ஹைகோர்ட்டும் ஆப்ஷன் முடிஞ்சது, சுப்ரீம் கோர்ட் ஆப்ஷன் முடிஞ்சது. எப்ப வருவாங்க தெரியாது. எமர்ஜென்சி எத்தனை நாள் தெரியாது. 42nd அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி கொண்டு வர்றாங்க. பார்லிமெண்ட் காலத்தை 5 ஆண்டுகள் இருந்து 6 ஆண்டா மாத்த போறோம். 5 இயர்ஸ் 6 இயர்ஸ். இதெல்லாம் பாருங்க என்ன அநியாயம். அதனால யாருக்குமே எதுவும் தெரியாது. கடைசியில பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் எலெக்ஷனை கால் பண்றாங்க. ஏன் தெரியுங்களா? பேப்பர்ல நல்ல செய்தியா வர்றதை பார்த்து நிச்சயமா ஒரு சூப்பர் மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வரப்போகின்றோம் என்கின்ற நம்பிக்கையோடு அவங்க தேர்தலை கால் பண்றாங்க.
ஏன்னா பேப்பர் எல்லாம் மேனிபுலேட்டட், எடிட்டோரியல் அவங்களே உட்கார்ந்து எழுதி வரப்பட்ட செய்திகள் அது. அதன் பிறகு உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்லுகின்றோம். இந்திரா காந்தி அம்மையாருக்கு எவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா எலெக்ஷன் தோற்ற பிறகு இந்த நாட்டு மக்கள் அந்த காந்தி ஃபேமிலியை பீஸா நொறுக்கி வீசிடுவாங்க என்பதற்காக ராஜீவ் காந்தி அவர்களை மும்பைக்கு அனுப்பி ஒரு சிறப்பு விமானத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியே செல்வதற்காக. ஒருவேளை நாட்டில் தேர்தலுக்கு பிறகு ஒரு கலகம் வந்தால் நாம் இந்த நாட்டிலே தங்கக்கூடாது என்பதற்காக. அப்ப காப்பாற்றினார் யார் தெரியுங்களா? இந்திரா காந்தி அம்மையாருடைய அதே கேபினெட்ல இருந்த அன்னைக்கு மொரார்ஜி தேசாய் அவங்க சொன்னாங்க, இந்திய மக்கள் அப்படி இல்லை, எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன புரிதல் கூட வராது, நீங்க பயந்து நாட்டை விட்டு போகாதீங்க. ஒருவேளை நீங்க உங்க நாட்டை விட்டு போயிருந்தா நாடு எப்போ முன்னேறி இருக்கும், வேற வழி இல்லை. 1977 பிறகு அந்த காந்தி ஃபேமிலி இன்னும் பல எலெக்ஷன் நாம் பார்த்தோம், 80ல பார்த்தோம், 84ல பார்த்தோம், பல இடத்துல பார்த்தோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசுறாங்க. குறிப்பாக எத்தனை முறையா அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க அமல் பண்ணிருக்காங்க பாருங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் 16 ஆண்டுகள் இந்தியாவுடைய பிரதம மந்திரி, 17 முறை அமெண்ட்மெண்ட். லால் பகதூர் சாஸ்திரி 2 ஆண்டுகள் 3 முறை. இந்திரா காந்தி அம்மையார் 15 ஆண்டுகள் 29 முறை. அது எல்லாம் பாத்தீங்கன்னா 24th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், ஃபண்டமெண்டல் ரைட்டை டெவலப் பண்ணிட்டாங்க. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. 25th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். 39th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம பேசுனது ஒரு எந்த கோர்ட்டுக்கு போய் உங்களுடைய தேர்தலை கேள்வி கேட்க முடியாது. 40th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், மினரல் வெல்த், கோல், அதெல்லாம் மத்திய அரசு மட்டும்தான் ஆளுமை செய்ய முடியும். 42nd ஃபண்டமெண்டல் ரைட்டை கர்டெயில் பண்ணிட்டாங்க. 42nd தான் முதலாக சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், சாவரின் சோசியலிஸ்ட் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்கிற வார்த்தையை கொண்டு வர்றாங்க. 50th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் காவல்துறை. காவல்துறை நிறைய பேர் இருப்பாங்க, அண்ணா நான் பேசணும்னு நினைக்கிறேன், நான் பேச முடியாது. அதெல்லாம் 50வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல காவல்துறை, இன்டெலிஜென்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இருக்கிறவங்க அவர்களுடைய சொந்த கருத்துரிமை இல்லை என்பதையும் கூட கொண்டு வந்தது 50th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். மொரார்ஜி தேசாய் 2 ஆண்டுகள் 2 முறை, ராஜீவ் காந்தி 6 ஆண்டுகள்ல 10 முறை, விபி சிங் 2 ஆண்டுகள் 6 முறை, நரசிம்மராவ் 5 ஆண்டுகள்ல 10 முறை, வாஜ்பேயி ஐயா 6 ஆண்டுகள்ல 14 முறை, மன்மோகன் சிங் ஐயா 10 ஆண்டுகள் 6 முறை, மோடி ஐயா 10 ஆண்டுகள் 8 முறை. 10 ஆண்டுகள் மோடி ஐயா 8 முறை நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லோரும் எது கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க. 101 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், ஜிஎஸ்டியை கொண்டு வருவதற்காக மோடி ஐயா கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட். 102வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நேஷனல் கமிஷனை கொண்டு வந்தாங்க. 103வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. 104வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், எஸ்சி எஸ்டி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை இன்னும் 10 ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. 105வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், ஓபிசி யார் அப்படிங்கிற கிளாசிபிகேஷனை ஸ்டேட் கவர்மெண்டே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 106வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், நம்முடைய கடைசி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் போன ஆட்சியில் நம்ம கொண்டு வந்தது, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்து கொண்டு வந்தார். ஆனால் நீங்க பாருங்க, மோடி ஐயா எங்கே இருக்கின்றார்? அவர் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திருத்தங்கள் எங்கே? இந்திரா காந்தி அம்மையார் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திருத்தங்கள் எங்கே? இது இரண்டையும் பார்க்கும் பொழுது மிக நன்றாக நமக்கு தெரியும், எந்த ஒரு காரணத்திற்கும் கூட மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. காங்கிரஸ் என்கின்ற கட்சி இந்தியாவில் மறுபடியும் ஆட்சிக்கு விடக்கூடாது என்பது ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால இந்த முறை நேற்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க, எங்களுக்கு மாரல் வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு. இது இதுவரைக்கும் நம்ம வெற்றி தோல்விதான் பார்க்கிறோம், மனதளவில் வெற்றின்னு ஒரு வார்த்தையை பார்த்ததே. அதாவது 21 கட்சிகள் ஒன்றாக இணைந்து, எல்லோரும் இணைந்து மோடி ஐயாவை எதிர்த்து 231 எம்பி, மோடி அவர்கள் மட்டும் தனியாக 240 எம்பி. இதை மாறல் வெற்றிங்கிறாங்க. 21 கட்சிகள் இணைஞ்சு 234 எம்பி. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஏன் இதெல்லாம் பேசுறோங்க? ஏன் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பெரியவர்கள் அழைத்து நாம் கௌரவம் செய்கிறோம்? ஏன் நாம் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால், நம்முடைய கவனம் எப்பொழுதும் கூட அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயகத்தின் மீது இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு கட்சிகளை, இது போன்ற மனப்பக்குவம் இருக்கக்கூடிய தலைவர்களை எப்பொழுதும் கூட நாம் விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 1921 இந்தியா பாகிஸ்தான் வார் முடிந்த பிறகு ஹென்றி கிசிஞ்சர் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், இந்திரா காந்தி இஸ் தி அயர்ன் லேடி ஆஃப் இந்தியா அண்ட் எம்பரஸ் ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்க. அங்கதான் பிரச்சனை போச்சு. எப்ப எம்பரஸ் சொன்னாங்களோ, இந்திரா காந்தி அம்மையோட தலைக்கு என்ன போயிடுச்சுன்னா, இந்தியா இஸ் தேர் டு சர்வ் இந்திரா அப்படிங்கிறது வந்துச்சு. இந்திரா இஸ் நாட் தேர் டு சர்வ் இந்தியா. எப்ப இந்த நாட்டுடைய அரசி என்று அமெரிக்காக்காரங்க சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, அன்றையிலிருந்து இந்திரா காந்தி அம்மையோட ஆக்ஷனை பாத்தீங்கன்னா, இந்தியா என்கின்ற நாடு இந்திரா காந்தி அம்மையாருக்கு சர்வ் பண்றதுக்காக இந்த நாடு இருக்கோ தவிர, இந்திரா காந்தி என்கின்ற அம்மையார் இந்த இந்தியா நாட்டுக்கு சேவை பண்றதுக்காக இல்லை என்பதுதான் அவங்களுடைய கடந்த கால வரலாறு.
நான் மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நான் நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம் இது. காரணம், நாட்டிற்காக தங்களுடைய பேச்சுரிமைக்காக, கருத்துரிமைக்காக இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை தனி மனிதனாக யாரும் சீஃப் மினிஸ்டரோ, அந்த காலத்துல பிரைம் மினிஸ்டரோ எல்லாமே அரெஸ்ட் ஆனாங்க. அந்த காலத்துல எல்லாரும் அரெஸ்ட் ஆனாங்க. முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் நீதியரசர்கள் எல்லாம். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் சாதாரணமான. ஆனா அப்படி இருந்தும் கூட என்ன நினைச்சாங்க, நாம் எதையோ இழக்க போறது இழக்கக்கூடாது என்பதற்காக போராட்டம் செய்து கைது செய்யப்பட்டவர்கள் தான் இந்த மேடையின் மீது இருக்கிறார்கள். மேடைக்கு கீழே இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாம் இந்த சமுதாயத்தின் சார்பாக, நம் சார்பாக ஒரு பெரிய நன்றிகளை நாம் காணிக்கையாக்க வேண்டிய நேரம். காரணம், தைரியமாக போராடி இருக்கின்றார்கள். நாளை காலையில் என்ன நடக்கும் தெரியாம அவங்க போராடி இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு காணிக்கை. அடுத்த முறை நம்முடைய நீங்க எல்லாம் ஒரு கோரிக்கையா கூட சொன்னீங்க வருவதற்கு முன்பு விநாயகி ஐயா கிட்ட, இந்த மாதிரி பிரதம மந்திரி நாங்க என்ன பார்க்காம இருக்கோம். பிரதம மந்திரி அவர்கள் அடுத்த முறை தமிழகத்திற்கு வரும் பொழுது முதல் ஆட்களாக நீங்கள் எல்லோரும் நம்முடைய பிரதமரை வரவேற்கணும். அவர் பிரதமர்கள் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களை டெல்லி கூட்டிட்டு போய் பார்க்க வைக்க முடியுமா? இரண்டுல ஏதோ ஒன்று நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றோம். காரணம், இந்த சமுதாயம் உங்களுக்கு செய்யக்கூடிய மிக ஒரு சிறிய காணிக்கையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், குறிப்பாக இந்த நெருக்கடி நிலை பிரகடனம் கருப்பு நாள், இதற்கு ஒரு சங்கம், நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் மீசா டிஐஆர் பன், லோக் தந்திர சேனானி சங், நெருக்கடி நிலைக்கால போராட்ட வீரர்கள் சங்கம் தமிழ்நாடு 2015 பதிவு செய்யப்பட்ட அந்த அமைப்பு. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா கந்தகுமார் அவர்கள் இருக்கின்றார்கள். நெருக்கடி நிலைக்கால போராட்ட வீரர்களுடைய சங்கம் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் ஐயா ஓம் சக்தி பாபு அவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, வரவேற்புரை நல்கிய நம்முடைய அண்ணன் வெங்கட்ரமணி அவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் அமைப்புடைய அண்ணன் தங்கவேல் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, நன்றி உரைக்காக லட்சலிங்கம் அவர் நன்றி தெரிவித்து, மாநில பொருளாளர் பாரதிய ஜனதா கட்சி, அதே நேரத்தில் எமர்ஜென்சி காலகட்டத்தில் எமர்ஜென்சியை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், சில தலைவர்கள் எமர்ஜென்சியை சந்தித்தவங்க இருக்கிறாங்க. அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய அண்ணன் SR சேகர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, நம்முடைய சிறப்பழைப்பாளராக, நம்முடைய அன்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிறப்பழைப்பாளராக இன்று காலை இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஐயா சண்முகநாதன் அவர்கள், இதற்கு முன்பு மெகாலயா மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவங்க. அவங்களும் எமர்ஜென்சி காலத்தை பார்த்தாங்க. மிக மோசமான காலத்தை எல்லாம் பார்த்துதான் ஒரு RSS பிரச்சாரக்கா மாறினாங்க. திராவிட இயக்கங்களுடைய அட்டுழியம் ஆரம்ப காலத்துல பார்த்தாங்க, எமர்ஜென்சியை பார்த்தாங்க. அதன் பிறகு முழுமையாக இந்த நாட்டுப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்து இன்னைக்கு இங்கே முன்னாள் ஆளுநராக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, துணைத் தலைவர்கள் இந்த சங்கத்தினுடைய ராமரத்னம் ரத்னஜோதி அவர்களுக்கு, மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய SR மோத்திலால் அவர்கள், வெங்கட்ராமன் அவர்கள், முருகேசன் அவர்கள், காசி விஸ்வநாதன் நன்றி தெரிவித்து, முன்னிறுத்தி